ஆஃபீஸ் வேலை பார்க்குற நிறைய பேருக்கு உடம்பு பாதிக்கிறது தினசரி ஓட்டத்தில் காணாமல் போயிடும். நாள் முடியும் போது உடம்புல சக்தியே மிச்சமாக இருக்காது. காலையில இருந்து வேலை, கால்ஸ், தொடர்ச்சியான யோசனை, வேலை முடிச்சதுக்கப்புறம் மனசுக்கு ஓய்வு வேணும்னு தோணும். அப்போது எக்ஸசைஸை பற்றி நினைக்கவே மனசு வராது. இது சோம்பேறித்தனம்னு அர்த்தம் இல்லை. தொடர்ச்சியான மன அழுத்தம் உடம்புல மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்குது. ஆஃபீஸ் வேலையில் உடல் அசைவு கம்மியாக இருந்தாலும் மூளை மட்டும் நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். டெட்லைன்ஸ், ஸ்க்ரீன் ஃபோக்கஸ், தொடர்ச்சியான யோசனை, மனசுக்கு சரியான இடைவெளியே கிடைக்காது. மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா டெசிஷன் ஃபோக்கஸும் மனசோர்வும் அதிகமாகும். அதனால் வேலை முடிச்சதுக்கப்புறம் சின்ன விஷயம் கூட கஷ்டமாக தோணும். இது நீண்ட நாள் தொடர்ந்தா மனசோர்வு, தூக்கம், சாப்பிட்ற தான் இதையெல்லாம் மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். நிறைய ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க தெரியாமல் அனுபவிக்கிற விஷயம்தான் இது. மனசோர்வு, குறைந்த உடல் அசைவு, தூக்கமின்மை இதெல்லாம் சேர்ந்து உடல்ல கொழுப்பு சேர்ற சூழலை உருவாக்கும். சில நேரம் மோட்டிவேஷன் பிரச்சனை இல்லை, ரெக்கவரி தான் பிரச்சனை. உடம்பு காட்டுற மன அழுத்த அறிகுறிகளை கவனிக்கிறது தான் முக்கியம்.